வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் பஜ்ஜி பிடிக்காதவா இருக்கவே முடியாது. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் பஜ்ஜி பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, உருளைக்கிழங்கு வாழைக்காய் 2 இருந்தது. மாலை பட்சம்னால வெங்காயம் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். என்கிட்ட அந்த கடலை மாவு வந்து பியூர் கடலை மாவு இல்லை. நான் எப்போவுமே வந்து அரிசி மாவு 2 பங்கும் கடலைப்பருப்பு பொரிகளையுமா சேர்த்து 2 பங்கு போட்டு மாவு திரிச்சு வச்சுருப்பேன். அந்த மாவு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அது கூட ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து விட்டுண்டு அது கூட உப்பு, காரம், பெருங்காயம், மஞ்சப்பொடி கொஞ்சம் கலருக்கு எல்லாம் போட்டுன்னு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிண்டு வாழைக்காய் போட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம ஃபுல்லாக போட்டு எடுப்போம். அப்படி ஃபுல் கடலை மாவு கொஞ்சோண்டு அரிசி மாவு போடுவோம். அப்படி இல்லாதக்கு இந்த மாவு போடுறப்பே ரொம்ப சூப்பராக வருது பஜ்ஜி. ப்ளஸ் சோடா உப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது. ஒரு கரண்டி நீங்கள் இட்லி மாவு சேர்த்துண்டா போகிறோம், ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை மாவு தான் வேணுங்கிறது இல்லை, இருக்கிற மாவில் செஞ்சு பாருங்கள்.